இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மனதில் அந்த கவலைகளை வந்து நம்ம வரவிடவே கூடாது. மனதில் என்ன செய்யக்கூடாது? கவலைகளை வரவிடவே கூடாது. எந்த அளவுக்கு கவலை உள்ளே வருதோ அந்த அளவுக்கு நம்ம நோய் வந்துடும். நோய், பெயர் சொல்லப்படாத நோய்கள் எல்லாமே என்ன செஞ்சிடும்? வந்துடும். அதனால் கவலை வந்து நம்மளை வரவிடாமல் நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்துக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக நம்ம வந்து உள்ளத்தை வந்து ஸ்திரப்படுத்தணும், உள்ளத்தை வந்து பலப்படுத்தணும். பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் வந்து ஒருபோதும் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒருபோதும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னை தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர் என்னை தலை நிமிர பண்ண வைப்பார். என் தகப்பன் இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி காலையில் வந்து இன்றைக்கி என்ன வார்த்தையை கொடுக்கலாம், என்ன சிம்டம், அந்த வார்த்தைக்கு வந்து அந்த வார்த்தைக்கு உண்டான சிம்டம், அதோடைய குழு, அந்த வார்த்தைக்கு உண்டான சிம்டம், அதோடைய குழு அப்படின்னு என்ன தெரியுது? உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? இப்போ வந்து வெற்றிக்கு ஒரு குழு கிடைக்கும், ஜெயத்துக்கு ஒரு குழு கிடைக்கும், அப்புறம் வந்து சுகத்துக்கு ஒரு குழு கிடைக்கும். இந்த தலைப்பில் செய்தி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன தேவ பிள்ளை எந்த பொசிஷனில் வர்றாங்க, எந்த நோக்கத்தில் வர்றாங்க, எதை சுமந்துட்டு வர்றாங்க, எந்த ஃபீலிங்கில் வர்றாங்க அப்படிங்கிறத ஒரு அந்த குழு கொடுங்க ஆண்டவர் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடுனா வருது. பார்த்துக்கொள்ளுங்க. என்ன வருது தெரியுமா? அந்த கவலை, இந்த கவலை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அதுக்கு என்ன செய்ய போகிற, இதுக்கு என்ன செய்ய போகிற, பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் முடிக்க போகிற, உன்னால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கவலை. அப்படியே 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 இப்படி இருந்தாலும் அப்படி ஆரம்பரம் ஆகி போச்சு. ஏன்டா கேட்டேன் ஆகி போச்சு. ஏன்டா கேட்டேன் ஆகி போச்சு. அப்போ என்ன தெரியுது? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், நிறைய மக்கள் ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு போராட்டத்தை சுமந்து கொண்டே இருக்கிறாங்க, இதை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளைகளை வந்து நீ கவலைப்பட வேணான்னு சொல்லு. நீ தான் அறிகுறியை கேட்ட, ஒரு குழு கேட்ட, அந்த குழு உனக்கு தர்றேன், அந்த குழு உனக்கு தர்றேன். அப்போ இன்றைக்கி வர்ற ஆளு பூரா வந்து ஒரு வெற்றியோடு வரல, விடுதலோடு வரல, சமானத்தோடு வரல, சுகத்தோடு வரல, ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து, ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி, ஏதோ ஒரு காரியத்தை சிந்தித்து, அதை குறித்து வேதனைப்பட்டு, அதனை குறித்து வெட்கப்பட்டு, அதை குறித்து சூழ்நிலையில் எனக்கு வராத போல தெரிந்து கவலையோடு வரக்கூட மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்? என் பிள்ளைகளுக்கு எல்லா கவலையும் எடுத்து போட போகிறேன். கவலை எடுத்து போகிறதுக்குண்டான வழியை சொல்லு. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி உடைய சூழ்நிலைகள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்க? நம்ம எல்லோரும் என்ன நிலைமையில் இருக்கிறோம்? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த சிம்டத்தை, அந்த குழுவை வாங்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன். என்ன சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம், அல்லேலூயா, எந்த பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏதாவது ஒரு கவலை வந்து நம்மளை நெருக்கிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ காலைல எந்திரிச்சோடனே சில பேர் எந்திரிச்சோடனே இப்படி உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு எப்படி இருக்கா? டீ போட்டியா? அப்போ தெரிஞ்சு ஐயா நிலைமையில் இருக்கிற என்ன சூழ்நிலை இருக்கிறான்னு தெரிஞ்சு. அதனால் நமக்குள்ள ஒரு உற்சாகத்தின் ஆவியை என்ன செய்யணும்? கடந்து வரணும். ஆமாம் சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கி வந்து எந்த காரியத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. வாசிங்க 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கேதுவான மனம் திரும்புதல் உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், லௌகீக துக்கம் எதை கொண்டு வருகிறது? யாருங்களேன், மரணம் வந்து அந்த நோயில் வந்துச்சு, மரணம் இந்த நோயில் வந்துச்சு, அந்த பிரச்சனையில் மரணம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மரணம் எதில் வருது தெரியுமா? லௌகீக துக்கம். லௌகீக துக்கம். நம்ம லௌகீக துக்கங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளையை பற்றி துக்கப்பட மாட்டோம், நம்ம குடும்பத்தை பற்றி துக்கப்பட மாட்டோம், நம்ம வீட்டில் இருக்கிற காரியத்தை துக்கப்பட மாட்டோம். அவனை போல் இல்லையே, இவனை போல் இல்லையே, அந்த பொண்ணு வாழ்க்கை நம்ம பிள்ளைக்கு இல்லையே, அவனுக்கு கிடைச்ச வேலை நம்மளுக்கு கிடைக்கலையே, அவன் அப்படி இருக்கிறானே, அவன் வீடை கட்டிட்டானே, நான் இன்னும் வீடை கட்டலையே, அவன் நகையை வச்சுருக்கானே 50 பவுன் என்கிட்ட நகை இல்லையே அப்படின்னு ஒரு ஒரி பண்ணுறீங்க தெரியுமா? ஒரி கவலைகள். அந்த மாதிரி படும்போது அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா லௌகீக கவலைகள். லௌகீக கவலைகள்.
இப்படி நீங்கள் ஓயாமல் இந்த லௌதிக கவலையில் நீங்கள் பட என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மரணத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க, கூப்பிடுறீங்கன்னு அர்த்தம். மரணத்தை என்ன செய்கிறீங்க, சீக்கிரம் என்னை கொண்டு போன்னு அர்த்தம். இந்த லௌதிக துக்கத்துக்கு யாரெல்லாம் இடம் கொடுக்குறீங்களோ, இந்த லௌதிக துக்கத்துக்கு யாரெல்லாம் நீங்கள் வந்து இடம் கொடுத்து உள்ளே உட்கார வைக்கிறீங்களோ, அந்த லௌதிக துக்கம் வந்து மரணத்தை கொண்டு வரும். அப்போ நான் மரணத்தை கொண்டு டக்குன்னு உடனே மரணத்தை கொண்டு வராது. என்ன செய்யும், ஒரு பலவீனை வரும். ஒரு பலவீனை வரும். அந்த பலவீனத்துக்கு அப்புறம் அந்த மரணத்தை கொண்டு வரும். டக்குன்னு மரணம் வந்துடாது. பாருங்கள், பலவீனம் வர்றதுக்கு என்ன காரணம், சடன்லியாக வாழ வேண்டிய வயதில் மரணம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், வேதம் சொல்லிக்கிறது லௌதிக துக்கத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. லௌதிக துக்கம் நான் சொல்கிறேங்க இருங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்முடைய உடம்புல தேவன் படைத்த உறுப்புகள் அத்தனை ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கணும். எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. எந்த கம்ப்ளைண்ட்டும், ஸ்கின்னு முதற்கொண்டு, எலும்பு முதற்கொண்டு, என்ன குடல் முதற்கொண்டு, கிட்னி முதல் கொண்டு, உள்ளான உறுப்புகள் முதல் கொண்டு எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும். பார்த்துக்கொள்ளுங்க. வாழ வயதை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். ஏதாவது ஒரு உறுப்பு வந்து சில பேருக்கு எலும்பு தேஞ்சு போச்சு அப்படின்வாங்க. இதுக்கெல்லாம் வந்து எலும்பு தேஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்டு இருக்குது, தெரிஞ்சுக்குங்க. எலும்புரிக்கு நோயின்னு சொல்லுவாங்க. எலும்பு தேய்மானம். அப்போ இந்த எலும்பு தேய்மானம் அதிகமாக யாருக்கு வருது அப்படின்னு கேட்டால், பொறாமை வந்து எலும்புரிக்கு நோயை கொண்டு வருமா. பொறாமை வந்து என்ன செய்யுமா, எலும்புரிக்கு நோயை கொண்டு வருமா. அப்போ நீங்கள் அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கேன், நான் இல்லையே அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை குறித்து நம்ம பொறாமைப்படும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள ஒரு இந்த எலும்பு தேய்மான நோய் என்ன செஞ்சிடும், வந்துடும். பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் எப்படி நம்ம உடம்பை படைச்சாரோ அப்படி தான் இருக்கணும். ஆனால் நம்ம சில விளைவினைகளை என்ன செய்யணும், இழுத்துக்கிறோம். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி மட்டும் நீங்கள் நடந்தால் போதும். எந்த ஒரு விளைவினை தாக்குது நம்மளுக்கு என்ன செய்யாது, வராது. ஆனால் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் கவலைப்படாமல் இருக்க முடியல. கவலைப்படாமல் இருக்க முடியும். ஏதாவது ஒரு கவலை வந்துடுதில்ல. ஆமாம், வருதா வரலையா. ஒருவேளை இப்போ கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் கவலைப்படாமல் இருப்பீங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து, ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும்னு தெரியலையே, எப்படி சமாளிக்கணும் தெரியலையே அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கவலை கண்டிப்பாக என்ன செய்யும், வந்துடும். சில தாய்மார்களை கேட்டிங்கன்னா, ஏம்மா உங்களுக்கு வயசு 65 ஆச்சு, உங்களுக்கு எந்த கவலையில் எல்லாம் பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டீங்க, பேரம்பேத்தி பார்த்துட்டீங்க, உங்களுக்கு இனிமேல் கவலை இல்லை, இனி ஏசப்பட்ட போகிறது தான் வேலை அப்படின்னா அவங்க ஆமான்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, என் பேத்தி படிப்பில் வந்து ரொம்ப டப்பாக இருக்கா, அவள் மட்டும் நல்லா படித்து முன்னேறு நான் நினச்சிருக்கேன் அப்படின்வாங்க. அப்படின்னு பிள்ளையை கட்டி கொடுத்தாச்சு, பேரம்பேத்தி பார்த்தாச்சு. ஆனால் என்ன சூழ்நிலை பெருக்குறீங்க அப்படின்னு கேட்டால், என் பேத்தி சரியாக படிக்க மாட்டா, அவள் நல்லா படித்து முன்னுக்கு வந்துட்டார்னா அதுவே எனக்கு போதும். எனக்கு அதனால் அதை குறித்து எனக்கு ரொம்ப ஓவராக இருக்குது. படிப்பில்லை, படிக்க மாட்டா, ஒரு மாதிரியாக இருக்கா, என் பேத்தி நல்லா வரணும், அதை குறித்து எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குது, கவலையாக இருக்குது அப்படின்வாங்க. ஏம்மா ஏசப்பா நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்து உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து, வீட்டுக்காரை கொடுத்து, பிள்ளையை பக்கம் வச்சு, பிள்ளைகளை வளர்க்க வச்சு, அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு, காலேஜுக்கு அனுப்பி, அந்த பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்து, அந்த பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளை பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னம்மா அப்படின்னு கேட்டால், சரி எனக்கு இருக்குல்ல, இந்த பிரச்சனை இருக்குல்ல எனக்கு அப்படின்வாங்க வயசானவங்கள்ட்ட. இன்னொரு வயசானவங்கள்ட்ட கேட்டால், எனக்கு வந்த மருமையும் சரியில்லை, நான் ஃப்ரீப்பாக நினச்சி கல்யாணம் முடிக்கும்போது நல்லா இருந்தேன், ஆனால் இப்போ வந்து என் மகளுக்கு உண்டான ஒரு மருமை இல்லை, என் மகள் அப்படி இருக்கா, ஆனால் வந்தவன் சரியில்லை, அவனை நினச்சாலே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அதனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறத கேட்க முடியுது. ஆமாவா இல்லையா, ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருக்க தானே செய்யுது, எங்கேயாவது ஒரு ஓட்டை இருக்குதுங்க. அப்போ ஏதாவது ஒரு காரணம் நம்ம குடும்பத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் கேட்டால், எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த ஆத்மாவுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 45:20. உங்கள் தட்டு முட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், எகிப்து தேசம் எங்கும் உள்ள நன்மை உங்களுடையதா இருக்கும் என்று சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளின்படியே செய் என்றார். இப்போ அவர் சொல்கிறத கவனிச்சிங்களா? எதை பற்றி கவலைப்படக்கூடாதா? தட்டு முட்டு எல்லாம் சொல்லுங்கள். தட்டு முட்டுன்னு என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால்? தட்டு முட்டு காரியங்கள். தட்டு முட்டுன்னா வீட்டில் சாப்பிட்ற தட்டு, ஓகே. முட்டு சட்டி, அதில் உள்ள சேர்த்துக்குங்க, ட்ரெஸ்ஸும் சேர்த்துக்குங்க.
தட்டு முட்டு ட்ரெஸ்ஸு நகை, அதுக்கு உள்ளே வந்து இடம், அதுக்குள்ளே வீடு, இது எல்லாமே தட்டுமுட்டு. அவர் சொல்கிறாரு, நீ தட்டுமுட்டுகளை பற்றி என்ன செய்யாத, நீ கவலைப்பட வேண்டாம். எகிப்து தேசம் எங்கும் உள்ள நன்மை உங்களோடதாக இருக்கிறது. இந்த எகிப்து தேசம் முழுவதும் நன்மைகளை நான் விதைச்சி வச்சிருக்கிறேன். அந்த நன்மைகள் உங்களுடையதாக இருக்கிறது. இந்த பூமி விளைச்சலை கொடுக்கிறது, அது உங்களுடையது. இந்த பூமி நன்மையை கொடுக்கிறது உங்களுடையது. இயற்கை காற்றை கொடுக்கிறது உங்களுடையது. மழையை கொடுக்கிறது அது உங்களுடையது. இது எல்லாமே உங்களுக்காக கொடுக்கப்பட்டது, உங்களுக்காக படைக்கப்பட்டது. மழை, வெயில், காற்று, இது எல்லாமே உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அதை நீ பாரு, அது உனக்காகத்தான். காற்றுலன்னா வாழ முடியாது. நீ சுவாசிக்கிறது காற்றை கொடுத்துருக்குறேன். இந்த பூமிக்கு அடியில் வர தங்கம், அது எல்லாமே என்னுடையது. நான் உனக்காக படைச்சிருக்கிறேன். கடலுக்கடியில் பவள விளையுது, முத்து விளையுது, அது உனக்காக படைச்சிருக்கிறேன். அப்போ இந்த எகிப்து தேசம் இருக்கிற எல்லா நன்மைகளை நீ பாரு. நீ எதுக்கு தேவையில்லை தட்டு முட்டியும் பார்த்துக்கிட்டு இருக்க? உனக்கு அதில் இதில் எல்லாம் எங்கள் அப்பா படைச்சது அப்படி யோசனை பண்ணி பாரு, உன்னை தேடி வந்துடும். அல்லேலூயா. உலகமே அவர் படைச்சிருக்கிறார். உலகமே அவர் படைச்சிருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்கள். கால் வைக்கிற பூமியை உனக்கு நான் சொந்தமாக்கி தருவேன் அப்படிங்கிறார். யாருக்கு சொன்னார்? ஆபிரகாம் சொன்னார். ஆபிரகாம் சொன்னது நம்மளுக்கு இல்லையா? இல்லைங்க, அது ஆபிரகாமுக்குங்க. நீங்கள் சொல்லலாம், இல்லைங்க ஆபிரகாம் சொன்னது உங்களுக்கு எனக்குங்க. எப்படிங்க? கலாத்தியர் 3:27, நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளான ஆபிரகாமுக்கு கொண்ட அத்தனை வாக்குத்தத்தங்களுக்கும் நீ சுதந்திரவாளி அப்படிங்கிறாரு. அப்போ ஆபிரகாம் சொன்னது நமக்கு இல்லையா? அப்புறம் என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் தட்டுமுட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் அப்பாவுடைய படைப்பை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம அப்பாவுடைய வாக்குத்தத்தங்களை யோசனை பண்ணி பாருங்கள். அவர் சொல்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் சொல்கிறாரு, இங்கே இருங்க, 2 காரியம் சொல்கிறாரு. இந்த எகிப்து தேசமெல்லாம் இருக்கிற நன்மைகள் உன்னுடைய இருக்கிறது. அப்புறம் என்னுடைய கட்டளைப்படி நீ என்ன செய், அவ்வளோதான். அவர் என்ன சொல்கிறாரு? இந்த படைத்த படைப்பு எல்லாமே நன்மை தான் படைச்சி, எல்லாமே நல்லது என்று கண்டு என்ன செஞ்சார்? நல்லது தான் படைச்சார், கெட்டதை படைக்கலை. ஆனால் நல்லதை படைச்சிருக்கிறேன், நன்மை உண்டாக்கியிருக்கிறேன், நல்லதை பாரு, நன்மையை பாரு. அது மாத்திரமல்ல, 2வது என்னுடைய கட்டளை என்ன சொல்லுது, என்னுடைய கற்பனை என்ன சொல்லுது, அதை மட்டும் பாரு அப்படிங்கிறார். இதை மட்டும் பார்த்துட்டு நீ போயிட்டே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு கவலையே என்ன செய்யாது, வராது, நோயே வராது அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால தான் இயேசுவை புதிய ஏற்பாட்டில் பார்த்து முதல்ல சொல்கிறார். நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் சொல்கிறாரு. மத்தேயு 6:27-34 வாசிங்க. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? இப்போ நான் குட்டை, என்னது, நான் குட்டை, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இஞ்சி வளரன்னு ஆசைப்பட்றேன். 1 இஞ்சி வளரன்னு ஆசைப்பட்றேன். அப்போ எனக்கு 1 இஞ்சி வளரணும், இன்னும் 1 இஞ்சி வரையும் வளர மாட்டேனே, எனக்கு வளர்ச்சி இல்லையா, இன்னும் 1 இஞ்சி வளரணும், என் கவலையாக இருக்கு, நோய் வளரணும் அப்படின்னா வளர்ந்துருன்னு நினைக்கிறீங்க, வளர மாட்டேன், உள்ளது நுழக்கன்னு ஆகி போயிடும். அப்போ அதான் அவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படுது, உன் சரீரத்தை ஒரு முளத்தை கூட்ட முடியாது. கர்த்தர் உனக்கு இந்த உடம்பு தான், இவ்வளோ தான் உயரம், இதான் உனக்கு படைச்சி, இதான் என் சித்தம் திட்டம், அவ்வளோதான். அப்படின்னா ஓகே, சோத்திர ஆண்டவரே அப்படின்னு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரவருக்கு என்னென்ன கொடுத்துருக்கிறார் அதுதான். அதுக்காண்டி கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு உடம்பை நம்ம மேலே கொண்டு போக முடியாது, குட்டையாக ஆக்க முடியாது. அவர் சொல்கிறார், நீ கவலைப்படுறதுனா உன் சரீரத்தை ஒரு முளத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா அப்படிங்கிறார். ஆமேன். அப்புறம் என்ன சொல்கிறாரு? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? உடைக்காக பாருங்கள், இப்போல்லாம் யாரும் ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன். கவலைப்படல, ட்ரெஸ்ஸெல்லாம் நிறைய வச்சுருப்பீங்களே, நிறைய இருக்கும்ல. அல்லேலூயா, அல்லையா சொல்லுங்கள், அல்லையா சொல்லுங்கள். சில வீடுகளில் நுழைஞ்சி டப்புன்னு பீரோ திறஞ்சால் இந்த பக்கம் வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க சேலை. எல்லா வீட்லேயும் இருக்குது, எல்லா வீட்லேயும் சேலை நிறைய, எல்லா வீட்லையும் நல்லா. இந்த பக்கம் வீட்டில் உடுத்துறதுக்கு சேலை அடுக்கி வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் கல்யாணத்துக்கு போகிற சேலை அடுக்கி வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் எங்கிட்டாச்சும் வெளியே அவுட்டருக்கு போகிறதுக்கு ஒரு சேலை அடுக்கி வச்சுருப்பாங்க. அப்பப்போ எதை கட்டினா டக்குன்னு உருவிட்டு என்ன செய்வாங்க, கட்டுவாங்க. எப்படி குறைஞ்சது ஒரு 50 இருக்கணும். குறைஞ்சது எப்படி இருக்கும்? ஒரு 50 இல்லையா? கூட இருக்குமா? அடங்கொக்காமக்கா கூட பரவாயில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள்.
பாருங்கள், எனக்குலாம் ஒரு 20 தான் தேரும், 25 தான் தேரும். ஆனால் நீங்கள் 50க்கு மேலே வச்சுருக்கீங்க, கூட இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க. கர்த்தர் அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. வருஷத்துக்கு 2 எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸுக்கு ஒன்று எடுப்பீங்க, நியூ இயருக்கு ஒன்று எடுப்பீங்க, கல்யாண நாளுக்கு ஒன்று எடுப்பீங்க, பிறந்த நாளுக்கு ஒன்று எடுப்பீங்க. 4 எடுத்து எப்படினாலும் எங்களை அடித்து பிடிச்சி எடுத்துருவீங்க 4. அப்போ ட்ரெஸ்ஸுக்காக என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கர்த்தர் அதை கரெக்டாக கொடுத்துட்டு வர்றாரு உங்களுக்கு. கரெக்டாக உங்களுக்குன்னே சில ஃபங்க்ஷனை வச்சுருக்கிறார். உங்களுக்குன்னே நீ சேலை எடுக்காமல் இருக்க போகிற, சேலை எடுக்கணும்னே உனக்கு ஒரு கல்யாண நாளை கொண்டு வந்துடுறாரு. நீ சேலை எடுக்கணும்னே உனக்கு கிறிஸ்துமஸை கொண்டு வந்துடுறாரு. நீ சேலை எடுக்கணும்னே உனக்கு நியூ இயரை கொண்டு வந்துடுறாரு. நீ சேலை எடுக்கணும்னே உனக்கு பிறந்தநாளை கொண்டு வந்துடுற. அப்போ வருஷத்துக்கு 4. அப்போ ட்ரெஸ்ஸுக்காக என்ன செய்யக்கூடாது, எனக்கு அப்படி இல்லையே இப்படி இல்லையே, பட்டு சேலை எனக்கு வந்து 4 தான் இருக்குது, பட்டு சேலை 5 தான் இருக்குது, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் வந்து உடைக்காக கவலைப்படாங்க. அப்புறம் எதுக்கு சொல்கிறாரு, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து எல்லாம் கவனிக்கணும். என்ன செய்யணும், கவனிக்கணும். கொஞ்சம் வெளியே போய் அந்த புல், இந்த மரம், இந்த செடி அது எப்படி வளருதுன்னு போய் கவனிக்க சொல்கிறார். எப்படி வளருதுன்னு கவனிச்சு பாரு. அப்புறம் அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. சாலமோன் உடுத்ததை பாருக்கில் நம்ம உடுத்த போகிறோம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஏசப்பா இந்த வார்த்தை நம்மளுக்கு சொல்கிறாருன்னா ஏன் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ தயவுசெய்து நீ இதை பற்றி நீ கவலைப்பட. நீ கவலைப்பட்டேன்னா உன் உடம்பு போயிடும், கவலைப்பட்டேன்னா உடம்புக்குள்ள உறுப்பு போயிடும் அப்படிங்கிறார். லௌதிக கவலைப்பட்ட மரணத்தை கொண்டு வந்துடும் அப்படிங்கிறார். அதனால தான் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு போதிக்கிறார். இந்த வசனம்லாம் தெரிஞ்ச வசனம் தான், கேட்ட வசனம் தான், படித்த வசனம் தான். எத்தனை வாட்டி படிக்கிறது, விவரம் தெரிஞ்ச காலத்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் படித்தாலும் நம்ம திருந்துறோமா, படித்தாலும் நம்ம வந்து வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகுதா? எப்படினாலும் உட்காந்து கவலைப்பட்டுறோம்ல, எப்படினாலும் ஏதாச்சும் ஒரு சின்ன போராட்டத்தை பேசிடுறோம்ல. அப்போ என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை லூக்கா 10:40. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? பாருங்க, கவலைப்படாத இயேசுவே அந்த அம்மா கவலைப்பட சொல்லுது. கவலைப்படாத இயேசுவே அந்த அம்மா கவலைப்பட, நீ சேர்ந்து கவலைப்படு அப்படிங்குது. கவலையை போக்குற தெய்வம் இயேசு. வரப்போ இயேசுப்பா உமக்கு கவலை இல்லையா? அல்ல அம்மா, மார்த்தா அம்மா. நீ கவலைப்படுறதுனா ஏசப்பாயும் கவலைப்பட சொல்லுது அந்த அம்மா. ஏசப்பா சொல்கிறாரு, இங்கே இருங்க, ஏசப்பா கூப்பிட்டது மார்த்தா, ஆனால் ஏசப்பா சேறு போட்டு உட்கார வச்சது மார்த்தா, ஆனால் உள்ள ரூமுக்குள்ளேருந்து வந்தது மரியா. வந்து டக்குன்னு ஏசப்பா பாத்திரம் வந்து உட்காந்துருச்சு மரியா. ஏசப்பா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என்ன செஞ்சிச்சு, பாத்திரம் விளக்க போயிடுச்சு, துணி துவைக்க போயிடுச்சு. ஏசப்பா போதிக்கிறார், இந்த அம்மா அப்படியே அழகாக கேட்டுக்கிட்டே இருக்குது மரியாள். இந்த ஒரு ஆளுக்கு போதித்த அந்த போதனை கேட்ட அம்மாக்கள் நிறையா இருக்கிறாங்க ஏசப்பாட்ட. ஏசப்பா லட்சக்கணக்கான மக்களுக்கு போதிச்சிருக்காரு, 1000 பேர்த்துக்கு போதிச்சிருக்காரு. ஆனால் அந்த ஒரு ஆளுக்கு போதித்த போதனைலாம் அந்த அம்மாலாம் உண்மையில் அந்த அம்மாக்களை ரொம்ப கொடுத்து வச்ச அம்மாக்கள். அல்லேலூயா. மரியாள் ஒரு மரியாளுக்கு போதிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னொரு அம்மாவுக்கு நல்லா பியூர் ஒரு அம்மாவுக்கு போதிச்சிருக்கிறாரு கிணத்து மேட்டில். இதனால் வீட்டுக்குள்ளே உட்காந்து போதிக்கிறாரு. ஒரு அம்மாவுக்கு கிணத்து மேட்டில் நின்றுக்கிட்டே போதிக்கிறாரு சமாரியா பெண்ணுக்கு. அந்த அம்மா போய் என்ன பண்ணிடுச்சு, கிராமத்தையே கூட்டி வந்துருச்சு ஒரு ஆளுக்கு. அப்போ இந்த மார்த்தாள் சொல்லுது, இயேசுவே நாங்கள் வீட்டில் 2 அக்கா தங்கச்சி இருக்கிறோம். எத்தனை அக்கா தங்கச்சி? 2 அக்கா தங்கச்சி இருக்கிறோம். இந்த 2 அக்கா தங்கச்சி இருக்கிற வீட்டில் வந்து கண்டிப்பான முறையில் வந்து சமாதானம் இருக்கவே முடியாது. இன்றைக்கி அம்மா ஒரு மகள் இருந்தாலும் சண்டை வந்துடுது, ஒரு அம்மா ஒரு அக்கா இருந்தாலும் ஒரு மகன் இருந்தாலும் சண்டை வந்துடுது. 2 அக்கா மாருக்கு இருந்தாலே 2 அம்மா மாரு என்ன இருந்தாலும் சண்டை வந்துடுது எப்போனாலும். ஆனால் இங்கே என்ன செய்யுது, இயேசுக்கு முன்னாலே வாக்குவாதம். இயேசுக்கு முன்னால் வந்து வாக்குவாதம் என்னன்னா, இயேசுவே இங்கே பாருங்கள், இயேசுவே நான் வந்து வீட்டில் வந்து எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு வேலை பார்க்க மாட்டேறா, எனக்கு நான் சுற்றி வர்றா, எனக்கு நான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா, இப்போ கூட ஒரு வேலை பார்க்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பட்ட பஞ்சாயத்து பண்ணி வருது. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அந்த அம்மா பார்த்து சொல்கிறாரு, உமக்கு கவலை இல்லையா, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தேவையானது
ஒன்றே, அது தேவனுடைய வார்த்தை. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, தேவையானது என்ன? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில், இன்றைக்கி நம்மளுடைய குடும்பம் நடத்துவதற்கு உண்டான வாழ்க்கையில் தேவையானது ஒன்றே ஒன்று தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய கற்பனைகள், அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணி அதை மாத்திரம் கடைபிடிச்சா மற்ற காரியம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நீ பாத்திர விளக்கலன்னு கவலைப்படாத, துணிந்து வைக்கலன்னு கவலைப்படாத, வீடு கூட்டலன்னு கவலைப்படாத, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நீ தேவனுடைய வார்த்தை கேளு. தேவனுடைய வார்த்தை கேட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக துணிந்து வைக்க வேண்டிய வேலை ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நீ தேவனுடைய வார்த்தை கேட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடு கூட்டுற வேலை நடந்துடும். நீ தேவனுடைய வார்த்தை கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக வீடு சுத்தம் பண்ண வேலை வந்துடும். நீ தேவனுடைய வார்த்தையை கேட்காம நீ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன்னா நிம்மதி இருக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நிம்மதி வருவது மாத்திரமல்லாமல் எல்லா வேலைகளும் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தை நன்மையை கற்றுக் கொடுக்கிறது, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது, அற்புதங்களை கற்றுக் கொடுக்கிறது, எதை செய்யணும் கற்றுக் கொடுக்கிறது, எதை செய்ய வேணாம் என்று கற்றுக் கொடுக்கிறது, எங்கே உட்காருன்னு கற்றுக் கொடுக்கிறது, எங்கே உட்காரக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கிறது, எங்கே பேசணும்னு கற்றுக் கொடுக்கிறது, எங்கே பேசக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறது. நீ வீட்டுக்குள்ள எப்படி பேசணும், வெளியே எப்படி பேசணும், புருஷன்ட்டு எப்படி பேசணும், மனைவிட்டு எப்படி பேசணும், எல்லா காரியத்தையும் தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது மற்ற காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய குடும்பத்தில் நடந்துடும். நீ இதை கேட்காம நீ வீடு குட்டலையே, துணி துவைக்கலையே, துணி சேர்த்து போச்சு, துணி துவைக்கணுமே என்ன செய்யணும் தெரியலையே, ஒரே குழப்பமாக இருக்கு, துணி அழுக்கு துணி நல்லா வளர்ந்து போச்சு, நிறைய குமிஞ்சு கிடக்கு, யாரை வச்சு துவைக்கிறேன்னு தெரியல, இவ்வளோ துணி என்னால் துவைக்க முடியலையே, இந்த துணி அழுக்கு துணியை பார்க்கும்போது எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டால் துணி துவைக்கிறது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு நடந்துடும். நீ தேவனுடைய வார்த்தை கேட்டால் வீடு கூட்டுறது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு நடந்துடும். நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டால் உன் குடும்பத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன செஞ்சிடும், அது நடந்துடும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாரு, மார்த்தாள் மரியாளுக்கு இயேசப்பா போதிக்கிற போது என்னன்னு கேட்டால், நீ தேவையில்லாத கவலைப்படாத, துணி துவைக்கிறதுன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது, வீடு கூட்டுறதுன்னு கவலைப்படக்கூடாது, தேவையானது ஒன்றே. மரியாள் நல்ல பங்கு என்ன செஞ்சா, தேர்ந்தெடுத்தாள். அப்படின்னா அப்போ என்ன அர்த்தத்தில் என்ன கிடப்ப, துணி துவைக்கக்கூடாதா, பாத்திரம் விளக்கக்கூடாதா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வார்த்தையை கேட்டால் போதும், அந்த வார்த்தை எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். வார்த்தை உன் சூழ்நிலையில் என்ன செய்யும், மாற்றும். வாசிக்க பார்ப்போம், மார்க்கு 4:38. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இங்கே ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. அங்கே மார்த்தா கேட்டா, ஏசி உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லி மார்த்தா கேட்டுச்சு. அது வீட்டு வேலை, வந்த வேலை, போன வேலை, அந்த வேலை, அது வீட்டு காரியம். வீட்டுக்காக கவலைப்பட ஏசப்பா தான் கவலைப்பட அவரையும் கவலைப்பட வைக்கிறாங்க. இங்கே ஏசப்பா கவலைப்பட சொல்கிறாங்க. யார் சொல்கிறா, சீசர்கள் சொல்கிறாங்க. அது என்னது, இயற்கை. இயற்கை என்ன செய்யுது, போட்டில் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. திடீரென்று ஒரு சுழல் காற்று, புயல் காற்று அடிக்குது. அடிக்கும்போது என்ன நடக்குதுன்னு தெரியுமா, கடல் இந்த படகு என்ன செய்யுது, கொந்தளிக்குது, சாகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால தான் கேட்குறாரு அவர், ஆண்டவரே நாங்கள் மடிய போகிறது, சாக போகிறத பற்றி உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாரு. ஏசப்பா கொஞ்சம் கோவப்பட்டார். வாசிக்க அடுத்து, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். பார்த்தீங்களா, அவர் சொல்றாரு, யார் உன்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நீ பெருகுவான்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு ஊடால இந்த புயல் காற்றை பற்றி ஏன் பயப்படுற, இந்த கடல் கொந்தளிப்பை பற்றி ஏன் பயப்படுற, ஏன் உங்களுக்கு அவிவிசுவாசம் வந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிடுறோம், ஒரு பெரிய ஒரு மரண போராட்டம், பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா டக்கு நம்ம பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா வந்துடுது. இப்போ இவங்க என்ன பேசுகிறாங்க, புயல் காற்றை பார்த்து பயந்து, சூறாவளி காற்றை பயந்து என்ன செய்கிறாங்க, மடிய போகிறோம் என்றார்கள். அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் கழுத்துக்கு நேராக வரும்போது நீங்கள் அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை பேச வேண்டுமே தவிர, எனக்கு இந்த பிரச்சனையோடு நான் வாழணுமா, இந்த நிந்தையில் நான் இருக்கணுமா, இந்த அவமானத்தில் நான் வாழ்ந்து காட்டணுமா,
என்னால் வாழ முடியாது, ஆண்டவர் எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் பேசுகிறீங்களோ அவங்கள பார்த்து ஏசப்பா என்ன செய்வார்? கொஞ்சுவார். அவர் ஏன் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிரச்சனைகள் வரும், கொந்தளிப்பு வரும். எங்க கடல்னு இருந்தால் கொந்தளிப்பு வரத்தான் செய்யுங்க. கடல்னு இருந்தால் அலை வருமா வராதா? கடல் ஒரு 10 அடி உயரத்துக்கு வரத்தான் செய்யும். அதே போல் நம்முடைய குடும்ப வாழ்க்கைன்னு இருந்தால் எப்போ பார்த்தாலுமே சந்தோஷம் சமாதானம், எப்போ பார்த்தாலுமே அன்பு இறக்கம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது பிசாசு ஏதாவது ஒரு சோதனையை கொடுக்க தான் செய்வான். ஆனால் அதை மேற்கொள்வதுக்குண்டான வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இயேசு என்ன பண்ணார்? காற்றை பார்த்து என்ன பண்ணார்? காற்றை பார்த்து பேசினாரா பேசலையா? கடலை பார்த்து பேசினாரா பேசலையா? காற்றே இறையாதே அமைதலாயிரு சொன்னாரா? அப்போ அவர் என்ன சொன்னார்? இறையாத அமைதியாயிரு, ஏன் போட்டு கத்திக்கிட்டு இருக்க, கொண்டு முடியும் அமைதியாரு சொன்னாரா சொல்லலையா? அப்போ நம்ம வாழ்க்கையில் காற்று போல் போராட்டம் வருது, கடல் கொந்தளிப்பு போல் பிரச்சனை வருது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பிரச்சனையே, நெருக்கமே, நிந்தையே, அவமானமே, பலவீனமே, பணப்பிரச்சனையே இறையாதே அமைதியாரு. கர்த்தர் எனக்கா யாவை செய்து முடித்திருக்கிறார். இறையாத. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்கிட்டார். இறையாத. ஆயுஷ்களை பெருக பண்ணவர் என் கூட இருக்கிறாரு. இறையாத. பலவீனத்தை பார்த்து சொல்லு இறையாத. தர்த்தத்தை பார்த்து பேசு இறையாத. கொந்தளிப்பை பார்த்து பேசு இறையாத. சண்டையை பார்த்து பேசு இறையாத. முறுமுறுப்பை பார்த்து பேசு இறையாத. சண்டைக்கார ஆவியை பார்த்து பேசு இறையாத. வரும், வீட்டுக்குள்ளே வரும், டக்குன்னு என்ன செஞ்சிடணும்? எதிர்க்கணும். இறையாத அமைதலாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? பேசணும். அப்படி பேசும்போது கடல் அமைதி ஆச்சா அமைதி ஆகலையா? ஆச்சுல. அப்போ அவர் செஞ்சதை நம்ம என்ன செய்யணும். இதுதான் கவலையை மேற்கொள்வதற்கு உண்டான ஒரு ஆயுதம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் அப்பா சொல்றாரு பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சரி, ரைட், ஓகே. இப்போ ஒரு வீடுன்னு இருந்தால் பண பிரச்சனை இருக்கும், பலவீனம் இருக்கும், சில போராட்டம் இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எல்லாம் சொல்லுங்கள், ஒன்றுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனையோ காரியங்கள் இருக்குது, எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாமல். அப்புறம் என்ன செய்ய சொல்லியிருக்காரு? ஸ்தோத்திரத்தோடு கூட. எப்படி போட்டிருக்கு? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு தெரியப்படுத்தணும் சொல்லுங்க? யாருக்கு தெரியப்படுத்தணும்? உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் பிள்ளையை குறித்தோ, புருஷனை குறித்தோ, பொண்டாட்டியை குறித்தோ, வேலையை குறித்தோ, தொழிலை குறித்தோ, வியாபாரத்தை குறித்தோ, பணத்தை குறித்தோ எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் நான் இது மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நபர் உண்டு. அவர் தான் இயேசு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டால், அவரை ஸ்தோத்திரத்தை கூட்டிட்டு, ஸ்தோத்திர பலியை கூட்டிட்டு அவருக்கு தெரியப்படுத்துங்க. நேற்று நல்லா இருந்தேன், இன்றைக்கி இந்த பிரச்சனை. அப்பாட்ட என்ன செய்யுங்க? ஏசப்பாட்ட என்ன செய்யுங்க? எல்லாம் சொல்லுங்க. தெரியப்படுத்துவேன் சொல்லுங்க. ஏன் பிரச்சனைய, ஏன் வேதனைய எந்த மனிதனிடத்தில் தெரியப்படுத்த மாட்டேன். நான் ஏசப்பட்ட மாத்திரம்தான் நான் தெரியப்படுத்துவேன். கேளுங்களேன், ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துருச்சு, நான் நைட்டு தூக்கம் வராது, நீங்கள் அப்படியே என்ன செய்ய எந்திரிச்சு உட்காருவீங்க, ரெண்டு பக்கம் இப்படி தலையில் கையை வச்சு இப்படி உட்காருவீங்க, அப்புறம் ஒன்றுமே புரியலன்னு சொல்லுவீங்க, அப்புறம் செவத்தில் மூஞ்சி இப்படி சாய்ச்சிக்கிட்டு அப்படி உட்காருவீங்க, அப்புறம் சேரில் உட்காந்துக்கிட்டு இப்படியே உட்காந்துருப்பீங்க, இந்த ரெண்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருப்பீங்க. ஏன்னா இப்படி பல செய்கை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? உண்டாயிரும். சில கவலைகள், சில போராட்டங்கள் வரும்போதே உங்களுடைய செய்கையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கிறது. என்ன அடிக்கடி கொட்டாய் வரும்,
இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். மனதில் வந்து அந்த போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டெய்லி ஒரு போராட்டத்தை குறித்து நீங்கள் ஒரி பண்ணி இருந்துக்கினா கண்டிப்பாக உங்கள் உறுப்புகளை ஏதாவது உறுப்பு பாதிப்பு உண்டாயிரும். ஜாக்கிரதை, உங்கள் உடம்புல பாதிப்பு உண்டாகும். புரியுதுங்களா? அதுதான் கவலை மரணத்தை கொண்டு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு வேதம். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு நீங்கள் மாற்று வழி பரிகாரம் பண்ணிடுறேன். நீங்கள் சோத்திரத்தோட விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் அப்படி தெரியப்படுத்திட்டிங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு சமாதானம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்துடும். ஒரு தெளிந்த நீரோட எப்படி பார்க்குறீங்க அந்த மாதிரி உங்கள் ஆத்மா அங்கிட்டு போக அங்கே வர இங்கே வர அவனை பார்ப்போம் இவனை பார்ப்போம் அப்படி குழப்பத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா நல்லா தேவனை மகிமைப்படுத்தி நல்லா தேவனை துதித்து நல்லா ஸ்தோத்திரம் போட்டு, ஆண்டவர் இந்த பிரச்சனை எனக்கு தெரியல, நான் என்ன செய்யுதுன்னு தெரியல, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அப்பா அப்படின்ட்டு நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக உங்கள் மைண்டு ஃப்ரீ ஆயிரும், நிம்மதி வந்துடும். பார்த்துக்கொள்ளுங்க. அது நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் நீங்கள் போட்டு அங்கே போக இங்கே போக அவனை பார்க்க அவன்கிட்ட சொல்ல அலையக்கூடாது. ஒரு 1 hour உட்காந்து நல்லா ஸ்தோத்திரம் போட்டு மகிமைப்படுத்திட்டு உங்கள் பிரச்சனை அப்படியே ஏசப்பட்ட என்ன செஞ்சிருங்க, சொல்லிடுங்க, வாயை திறந்து பேசுங்க. அப்பாட்ட அண்ணாலம்மா பேசினாங்க, அவங்க போகும்போது சமாதானமாய் போனார்கள். அல்லேலூயா. அண்ணாலம்மா மணிக்கணக்கு ஏசப்பட்ட அவருக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு துக்கமுகமாய் இருக்கலை. துக்கமாக இருந்தாங்க. ஆனால் இயேசுவ சமூகத்தில் வந்து இதயத்தை ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ணாலும் என்ன பண்ணாங்களாம், இதயத்தில் கிடக்கிற அத்தனை என்ன செஞ்சாங்க, ஊற்றிட்டாங்க. ஆனால் போகும்போது நிம்மதியாக போனாங்க, சமாதானமாக போனாங்க, சந்தோஷம் போனாங்க, ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல் தான் நம்மளுக்கு மழை போல் பிரச்சனை வந்தாலும் உங்கள் இதயத்தை என்ன செஞ்சிருங்க, ஊற்றிருங்க. அப்படியே அப்பாட்ட ஊற்றிருங்க, ஒன்று விடாம. அவர் யெகோவா ஈரை எல்லாவற்றையும் நினைச்சுவார், பார்த்துக்கொள்வார். ரெண்டாவது இன்னொரு காரியம், போராட்டம் கவலை நெருக்கம் வரும்போது நீங்கள் என்னாச்சுன்னா அதை வந்து இறக்கி ஒரு ஆள் மேலே வைக்கணும். வாசிங்க 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். யார் மேலே வைக்கணும்? அல்லேலூயா. அவர் தான் சொல்கிறார், ஏன் போட்டு அல்லால் பட்டு கிடக்க, என் மேலே வச்சிருப்பா, நான் உனக்கு நான் சுமக்கிறேன் இருக்கேன். காரணம், அவர் உங்களை விசாரிக்கிறபடியா. அவர் உங்களை சாப்பிட்டியா, எப்படி இருக்க, ஏன் டல்லாக இருக்க, கவலைப்படாத, நாளைக்கு வந்துடும் மக்கா, ஏன் சோர்ந்து போயிருக்கிற அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கேட்பார், விசாரிப்பார். நம்ம வீட்டில் இருக்கலாம் நம்மளை பார்த்து விசாரிக்காது, ஆனால் அவர் விசாரிப்பார். அல்லேலூயா. அவர் விசாரிப்பார், அவர் கேட்பார். பலவீனத்தில் பலனை கொடுத்து நம்ம நடத்துகிற கர்த்தர் நம்மளை கண்டிப்பாக நம்மளை நினைச்சுவார், விசாரிப்பார். இன்றைக்கி வந்து கட்டின பொண்டாட்டி வந்து சோறு போடும், சாப்பாடு போடும், நீ சாப்பிடியாமா விசாரிக்க மாட்டார் வீட்டுக்காரர். நாளைக்கு ஒன்றும் கையில் காசு இல்லை, என்ன செஞ்சு தரல அப்படின்னு சொல்லும். அடுத்த நாள் எல்லாம் ரெடியாகி வச்சுருக்கேன், என்னம்மா காசு இல்லைன்னு சொன்னேன், எப்படிம்மா பிரட்டினேன், என்ன செஞ்ச, இவ்வளோ ஆக்கி வச்சுருக்க அப்படின்னு கேட்க மாட்டார். வந்துச்சா சரி சாப்பிடு போ. நம்ம எங்கிட்டு வாங்கிச்சு, எங்கிட்டு கொடுத்துச்சு, எவனா பார்த்துச்சு, என்ன செஞ்சிச்சு அப்படின்னு வீட்டுக்காரர் கேட்க மாட்டாங்க. நாளைக்கு லைட்டு பில் கட்டணும், லைட்டு பில் கட்டியிருப்பாங்க, எப்படிம்மா கட்டினேன், பரவாயில்லையம்மா, எப்படி கட்டினேன் விசாரிக்க மாட்டாங்க. வீட்டில் நடக்குது, எல்லா வீட்லேயும் எனக்கு தெரியாது, நீ பார்த்துக்க, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி ஏன் டல்லாக இருக்க, ஏன் உம்முன்னு இருக்க, ஏன் சாப்பிடாமல் இருக்க அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிறால யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் உங்கள் அப்பா ஏசப்பா கேட்பார், ஏன் மகளை சாப்பிடாமல் இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் கலங்கி போய் உட்காந்துருக்க, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை என்ன செய்வார், விசாரிக்கிறவர். எந்த மனுஷன் நம்மளை விசாரிக்க மாட்டான். நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாகும், நம்மளை பார்த்து ஓடுவான், பக்கம் வரமாட்டான், நம்ம தெருப்பக்கம் வரமாட்டான். ஆனால் அப்பா ஏசப்பா நம்மளை தேடி வந்து என்ன வேணும் உனக்கு, கவலைப்படுற ஏன் அப்படின்னு சொல்லி நம்மளை விசாரிக்கிற கர்த்தர். அதில் தான் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலையை ஏன் மேலே வச்சிரு, உன் கவலையை மேலே வச்சு. இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை என்னன்னு கேட்டால், நாளைக்கு நடக்க போகிற காரியத்தை குறித்து அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள் நிறைய இருக்கிறோம், என்னையும் சேர்த்து தான்.
நாளைக்கு பிள்ளைக்கு என்ன செய்ய, நாளைக்கு குடும்பத்துக்கு என்ன செய்ய அப்படிங்கிற கவலைப்படுற காரியங்கள் நிறைய இருக்குது நம்மளுக்கு. ஆனால் அவர் மேலே நீங்கள் இறக்கி வச்சிருங்கன்ற, அவர் மேலே வச்சிருங்க. அதான் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டாரு, நீ இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாக மாறி இருக்கிற, அதனால் என்ன செய்ய மாட்டேன், உன்னை தள்ளாட விட மாட்டேன், கலங்க விட மாட்டேன், கஷ்டப்பட விட மாட்டேன். நீ என்ன செஞ்சிருவோம், பாரத்தை என்ன செய்யி, அதுதான் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா. அடுத்து கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த கவலைகள் நம்ம மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு, போராட்டம் நம்ம மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அது என்ன காரியம் அப்படி என்று கேட்டால், நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. கவலை என்ன செய்யுமா? நல்ல வார்த்தை. அப்புறம் என்ன அர்த்தம்னா, 2 பாயிண்ட் கொடுக்குறாரு. நீ கவலைப்பட்டேன்னா இதயத்தை ஒடிக்கிறோம், ஆனால் நல்ல வார்த்தைகளை பேசினேன்னா அது உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் நல்ல 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 வார்த்தை என்ன இருக்கிறதோ அது நீங்கள் வாயை திறந்து என்ன செய்யுங்க, பேசுங்க. அல்லேலூயா. எங்க நல்ல வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பார்ப்போம் யாராச்சும். கர்த்தரால் எல்லாம் சந்திக்கப்படும் நல்ல வார்த்தை. சொல்லுங்கள், இன்னொரு ஆள் நல்ல வார்த்தை சொல்லுங்கள். நீங்கள் நாளைக்கு என்ன செய்யணுன்னு தெரியல, இது நல்ல வார்த்தை கிடையாது. இவர் நல்லா கொடுப்பாருன்னு நினச்சேன், எங்கே கொடுக்குறாரு, ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறார், இது நல்ல வார்த்தை கிடையாது. நான் அதை செஞ்சால் இது கிடச்சிடும், அதை செஞ்சு இது கிடச்சின்னு பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியல. இந்த பிள்ளை எப்படி படிக்க வைக்க போகிறேன்னு தெரில, இந்த பிள்ளை எப்படி கல்யாணம் முடிக்க போகிறேன்னு தெரில, இன்னும் ஒரு பிட்டு நகை கிடையாது, என்ன செய்ய போகணும்னு எனக்கே தெரியல, இது நல்ல வார்த்தை கிடையாது. அல்லேலூயா. நல்ல வார்த்தை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார், இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நான் பெருகுவேன், நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் வாய்க்கும், மந்தை பெறுவது போல நான் பெருகுவேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. எனக்கு காண்டா மிருகத்துக்கு உண்டான ஒத்த பலனை கொடுத்துருக்கிறாரு. நான் திரும்ப வாழ வயதை பெற்றுக்கொள்வேன். ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுகிறவர் என் கூட இருக்கிறாரு. அநேக ஜாதிகளை நான் ஆளுவேன், அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன். நான் கீழே ஆக மாட்டேன், மேலாவேன். நான் வாளாக மாட்டேன், தலையாவேன். நானும் என் பிள்ளைகளும் மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல வாழ்ந்திருப்போம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்குரியது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்குரியது, யாக்கோப்பின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம் எனக்குரியது. அவர்கள் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே நான் வாழ்வேன். அல்லேலூயா. இப்போ பேசுனதில் என்ன வார்த்தை? நல்ல வார்த்தை. எனக்கு இவனை நினச்சாதான் கவலையாக இருக்குது, நல்ல வார்த்தை இல்லை. 2 பேர்த்தையும் ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று இப்படி ஆகி போச்சு, தருதலையாக ஆகி போச்சு, இவனை குறித்து தான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நல்ல வார்த்தை. கெட்டவனை நல்லவனாக மாற்றக்கூடிய ஒரு வார்த்தையை பேசணும். ஞானிகள் வெட்கப்படும்படியாக பேதைகளை ஞானியாக மாற்றுற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. இதுதாங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் நீங்கள் பேசுனீங்கன்னா கவலைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம், போராட்டத்தை மேற்கொள்ளலாம், துக்கத்தை மேற்கொள்ளலாம், வேதனையை மேற்கொள்ளலாம், கஷ்டத்தை மேற்கொள்ளலாம், நெருக்கத்தை மேற்கொள்ளலாம். அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும், அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். நன்மைக்குண்டான வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. சமானமான வார்த்தையை பேசுங்க, சமானம் வந்துடும். சுகமான வார்த்தையை பேசுங்க, சுகம் வந்துடும். வெற்றியான வார்த்தையை பேசுங்க, வெற்றி வந்துடும். மரணம் நெடுதாக இருந்தாலும் அதுலேயும் தப்பும்படி இயேசு இரத்தத்தாலும் சாட்சியம் வைத்தாலும் நான் ஜெயித்திருக்கிறேன், ஜெயம் கிடைச்சிரும்.
வெற்றிக்கு, விடுதலைக்கு இயேசு என் பாவத்தை மன்னிச்சு என் மேலே அன்பு வச்சு என்னை அவர் ராஜாக்களும் ஆசாரிகளும் மாற்றிருக்கிறாரு, ராஜா வாழ்க்கை உங்களுக்கு வந்துடும். இந்த வார்த்தையை பேசுனீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதுமே வெற்றி உண்டு, தோல்வி எனக்கு இல்லை, வெற்றி வந்துடும். சமாதான காரணம் என்னோடு இருக்கிறார், நான் சமாதானமாக வாழ்வேன், பேசுங்க, சமாதானம் வந்துடும். இதுதான் நல்ல வார்த்தை. அப்போ இப்படிப்பட்ட நல்ல வார்த்தையை உங்கள் வீட்டுக்குள்ளே பேசுங்க, வெளியே போகும்போது பேசுங்க, இருக்கும்போது பேசுங்க, உட்காரும் போது பேசுங்க, நிற்கும் போது பேசுங்க, நடக்கும்போது பேசுங்க. இந்த வார்த்தை முடியும் உங்களுக்கு நடந்துடும். ஆனால் துக்க வார்த்தை பேசுனீங்கன்னா உங்களுக்கு இருதயத்தை ஒடுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இன்றைக்கி வந்து கவலையை மேற்கொள்வதற்குண்டான ஒரு ஆயுதம் நல்ல வார்த்தை, பார்த்துக்கொள்ளுங்க. நல் யோசனை, நல்ல வார்த்தை பேசணும், நல்லா யோசிக்கணும். உங்களை குறித்து நல்லா யோசனை பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைகளை குறித்து நல்லா யோசனை பண்ணுங்கள். பிலிப்பியர் 4:8 சொல்கிறது, கடைசியாக சகோதரரே, அன்பு உள்ளவேல் எவைகளோ, புண்ணியம் எவைகளோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ அதை குறித்து என்ன செய்யுங்க, யோசனை பண்ணுங்க. வேறு எதையும் யோசிக்காதீங்க. நான் செத்துருவனோ யோசிக்காதீங்க, நான் கீழே விழுந்துருவனோ யோசிக்காதீங்க, நான் கடன்காரன் ஆயிடுவனோ யோசிக்காதீங்க, வாழ்க்கை பிடிக்கலைங்க அந்த மாதிரி யோசிக்காதீங்க. யோசிக்கிறது நன்மையை யோசிங்க. வசனம் தான் சொல்லுது, பிலிப்பியர் 4:8. நன்மையில் யோசிங்க, சுகத்தை யோசிங்க, வெற்றியை யோசிங்க, விடுதலை யோசிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. தகப்பன இயேசப்பா, நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு நன்றி. உங்களுடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.